ஸோ ஹாய் கைஸ். ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னா உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 12 மணி கிளம்புனோம். அப்படி இப்படின்ட்டு பஸ்லலாம் பரபரன்னு போயிட்டு வந்துட்டோம். என்ன கல்லை பயங்கரமாக போச்சு. ஆமாம், சரியான ஒரு சிக்கமாக இருந்தது. பட் ஆனால் ஓகே. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம். பாருங்கள், கரெக்டாக சன்செட் ஆகுது. அழகான ஒரு ஷாட்டு இல்லை? ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 400 மீட்டர்ஸ் தான் வந்து மண்டபமும். ஸோ அப்படியே போகிற வழியில் எதாவது சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே போய் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன ஷூட் பண்ண போகிறோன்னா பொன்னழைப்பு. ஸோ பொன்னழைப்பு போயிட்டு ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அது பொன்னழைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப்ரீ வெட்டிங் மாதிரி சின்னதாக மண்டபத்தில் பண்ணலான்றது ஐடியா. ஸோ நாங்கள் இதை ஷூட் பண்ணி முடிக்கும்போது நம்ம காய்ஸ் வந்து சென்னையிலேருந்து வந்துடுவாங்க. காலையில் இங்கே வெட்டிங் இருக்குது. ஸோ ஹோப் இந்த விலாக் வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நாங்கள் வந்து உங்களை வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகிறோம் இந்த விலாகில். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வேப்பூர்னு ஒரு கிராமத்தில் இருக்கோம். இப்போ தான் நாங்கள் வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றோம். ஸோ லஞ்சு வந்து ஈவினிங் ஸ்நாக் ஆகிடுச்சு இப்போ எங்களுக்கு. ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா சிக்கன் ரைஸ் அண்ட் பொடி மாஸ். எப்படி இருக்கு சரி, ரியாக்ஷன்லாம் சரியாக இருக்குது கைஸ். கல் வந்து பற்ற வச்சிட்டாங்க. மெயின் இது ஆஃப் பாயிலே இப்போ தான் வந்துருக்கு. ஆமாம், உள்ளே போனால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிடும்போது ஒரு ஆஃப் பாயில் ஒரு ஒன் சைடு அந்த மாதிரி விட்டால் தான் வந்து பயங்கரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சிக்கன் ரைஸ் பண்ணிட்டு பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் செய்கிற அரிசி மாரி குண்டு குண்டாக இருந்தது. ஆமாம். அப்படிங்க வந்து பார்த்தா நம்ம பாஸ்மதி ரைஸ் மாரி நல்ல ஒல்லி ஒல்லியாகுது எல்லா ரைஸ். அப்போ தான் நம்மளுக்கு இறங்குற மாரியே ஒரு ஃபீல் பண்ணி. ஏன்னா வந்து நம்ம அந்த குண்டு குண்டு ரைஸ் வந்து ஜீரணம் ஆகாது. மேபி இங்கே சாப்பிட்றவங்களுக்கு அது சரிக்கும். அது இங்கே வந்தும் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எங்களுக்கு வந்து நல்ல ரைஸ்லேயே வந்து சிக்கன் ரைஸ் கிடச்சிது. வந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா மெஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். அம்மா மெஸ்னால் வந்து நீங்கள் ஜெயலலிதா அம்மா நினச்சிக்காதீங்க. அவன் இந்த ஹோட்டல் பேரை வந்து அம்மா மெஸ் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேப்பூர் பிரிட்ஜு ஏறுறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. பிரிட்ஜு கீழே நீங்கள் யூட்டன் வச்சு வந்தீங்கன்னா லேனான்னு ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன். அது பக்கத்தில் தான் வந்து இந்த மெஸ் இருக்குது. நல்லாயிருக்கு. சென்னை ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் இருக்குது. ட்ரை பண்ணலாம். நம்ம பரோட்டாலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்ததுன்னா அது எப்படி இருக்கும் சொல்கிறோம் கைஸ். இந்த பரோட்டாவில் வந்து நம்ம வந்து குழம்பு இப்படி மேலே அப்பெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்மளோட இவன் பேர் என்னது ஒன் சைடை தூக்கி இப்படி வச்சு அப்படியே நீங்கள் என்ன பண்ணோம், கொதிக்க இருக்கும்போதே கை வந்து ஒரு மாதிரி ஆகும். அந்த ஒரு மாதிரி ஆகுறதுலே பரோட்டாவை அப்படி பிச்சு மேலே இருக்கிற குழம்புல பிளக் திலக் சலக்கண்டு போட்டு இவனை தூக்கி அதில் வச்சு அப்படி மடித்து இப்படி ஒரு மடித்து அது ஒரு மடித்து சுடுன்னு சுடும்போது வேற லெவல். ஒரே ஒரு வா சாப்பிட்றா. இது பேர் என்னது, ஓவர் எக்ஸ்பிரஷனா இல்லை வந்து பக்காவா? சூப்பராக இருக்குல்ல. எங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் ரேண்டமாக தான் வந்து அப்படியே மண்டபம் பக்கத்தில் ஒரு கடையில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னென்னா ட்ரை பண்ணுறோம் ஃபுட்டு. வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரைஸே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று தான் வாங்கினோம். சரி, ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணலான்ட்டு. பட் ஆனால் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இப்போ அதே மாதிரி பரோட்டாவும் ஒன்று வாங்கினோம். அதுவுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பயப்படாமல் சாப்பிட்ணும். அதே நேரத்தில் வந்து ஒரு சில இடத்துல சாப்பாடுமே வந்து செட் ஆகலைன்னா நம்மளுக்கு ஈவெண்ட்டுமே வந்து சிக்கமாக ஆகிடுவோம். ஸோ எஸ் கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளோ போயின்னு இருக்கிறோம். ஸோ அங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறோம். செம்ம நாய்ஸாக இருக்கும். நான் பேசுகிறதெல்லாம் வந்து ஓரளவு தான் கேட்கும். பட் ஆனால் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், பார்ப்போம். என்னடா போயிட்டுருக்கு? அப்படியே வாங்க. ஹலோ, எந்த
செஞ்சு இது பஸ்ஸில் வச்சு சிக்கமாகிடுச்சு கைஸ் பஸ் ஆக்சுவலாக. இது எப்படிண்ணா இது கம்ஃபர்டபுளாக இருக்குது? இது பக்காவாக இருக்குது. அது வந்து மஞ்சள் கலரில் ஒரு பஸ் ஒன்று விட்டாங்கல்ல, புதுசுன்னு ஏதோ ஒரு பஸ் ஏதோ விட்டுக்கிறாங்க. ஆமாம் சரியான சிரிப்பாயிடுச்சு. கொஞ்சம் காலு நீட்ட முள்ள நிற்கவும் சரியான சிக்கமான பஸ் அது. ஆனால் ஓகே, அது கம்பேர் பண்ணும்போது இது எங்கே அதில் கூட டோர் ஒழுங்காக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் பண்ணாலும் தெரியல. ஆனால் ஓகேன்னு மட்டும் போட்டு வச்சிடறாங்க. இதெல்லாம் பெஸ்ட்டா எங்கே டபுள்யூ துருட்டடி இருக்கு. ஆமாம் ஆமாம், நோ பாலிடிக்ஸ், வேறு லெவலில் பாலிடிக்ஸ். ஸோ எஸ் கேஸ், நல்லா தான் இருந்தது பஸ்ஸு. நல்லா தான் இருந்தது பஸ்ஸு. அதை விட நல்லா இருக்கு வேனு. கைஸ் பேண்ட் வைப்பில் ஓட்டோம். நம்மள டான்ஸ் ஆடுறது பல்ஸ் பேண்ட். ஆனால் ஊருக்கு வந்தாலும் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்கறது தோணுது. ஆமாம், சிட்டியூர்லாம் யாரும் அந்த அளவுக்கு இந்த பாட்டில் லைக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வேனில் போனால் தான் உங்களுக்கு இந்த வேன் வைப்புமே கிடைக்கும். இப்போ இதில் ஒரு பீட் வரும். காப்பி ரேட்டில் மாற்றிக்க போகிறோம்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே நான் பழைய பாட்டாங்க. இப்போ வர பாட்டில் சுத்தமாக எதுவுமே கேட்க கூட முடிய மாட்டேங்குது. கைஸ் கலை வந்து இங்கே டான்ஸ் ஆட போகிறாங்க. ஐயோ, நம்ம டான்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை காய்ஸ். இப்போதைக்கு வாய்ப்பெல்லாம் இருந்தா ஆனால் எல்லாரும் ஜாலியாக வாய்ஸ்லாம் நல்லா பயங்கரமாக. இந்த மாதிரி ஒரு வேன் வாங்கிடல, நம்ம எல்லா ஊருக்கும் போயிடலாம். நம்ம பயங்கரமாக பண்ணிடலாம். மைலேஜ் நல்லா தரும் நினைக்கிறேன் காரோட. இல்லை கேட்டு பாரு, டூரிஸ்ட் மாதிரி எடுத்தால் ஜாலியாக போட்டு போயிட்டேன். அதுதான் ஒரு டூரிஸ்ட் ரோட வாங்கிடலாமா? கரெக்டாக இருக்கும். எஸ் கைஸ், ஸோ ஒரு சரியான வைப்பாக இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கோம். ஓகே, ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் பாட்டு பொண்ணு வீட்லேயும் பயங்கரமாக போட்டுக்கிறாங்க. ஆமாம், எஸ் பயங்கரமாக போய் நீங்கள் இல்லை ஃபுல்லாகவே இங்கே வந்து ஒரே பச்சை பச்சைன்னு தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், நிறையா காலையிலலாம் தட்டு தான் போட்டு காலையிலே பார்த்தா பயங்கரமாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ பொண்ணு வீட்டுக்கே வந்துட்டோம். கைஸ் இப்போ வந்து பொண்ணு வீட்டாண்ட வந்திருக்கோம். ஸோ அப்படியே வந்து இங்கேயும் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பாடி யூஸ் பண்ணியிருக்கிறோம்னா சோனி ஆல்ஃபா A6600 சோனி ஜி மாஸ்டர் 24-105 லென்ஸ் போட்டிருக்கோம். V1 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் V1 ஃப்ளாஷ் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா அவுட்டோர்ன்றதுனால வந்து V1 வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும் தோணுச்சு, அதனால் V1 போட்டிருக்கோம். ஸோ எஸ், இங்கே வந்து சில சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா ஓவரால் இன்றைக்கியான செஷன் முடியும். ஸோ இந்த செஷன் முடிஞ்சு நாங்கள் வந்து ரூம் போகிறதுக்குள்ளே அவங்க சென்னையிலேருந்து கிளம்புவோம். ஆல்மோஸ்ட் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைம் 7:53. ஸோ எப்படினாலும் 8 மணி கார் வரும். அவங்க அப்படின்னு வர்றதுக்கு இங்கே எப்படி ஒரு 1-2 ஆகிடும் நினைக்கிறேன். நைட்னா ஓகே, இருக்காது டிராஃபிக் மேபி இருக்காது, ஆனால் 1-2 ஆகிடும். ஸோ எஸ் கைஸ், பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கிறோம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பொண்ணு வந்து தனியாக ஒரு பிரைட் ஷூட் ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இதில் இருக்கான்னு தெரியல. ஸோ எஸ், கேட்டு பார்க்குறேன். இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஷாட் இந்த இந்த பாக்கெட்டில் வைக்கா கையா, கை இந்த பாக்கெட்டில் வச்சுக்கோ. இந்த கையில் கண்ணாடி வச்சுருக்கு. அப்படியே அங்கே பாரு. நெக்ஸ்ட் மாடல் கைஸ், வாய் க்ளோஸ் பண்ண. பாருங்க, அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல். ஆமாம் கைஸ், அந்த எமோஷனல் ஷாட் பண்ணி வேறு லெவலில் ஒன்று வர மாட்டாங்க. Guys, this is a emotional moment. பாருங்க, இதுக்கு பாருங்க. இந்த என் கையில் 2 பேர் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் போயிட்டு வர சொல்லு. அபி அழக்கூடாது.
எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க சொல்லு. எல்லாம் எழுதிட்டு தான் இருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற லெவல் சேனல். சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லு. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போறோம். கலக்கலான்னு பார்த்தாலே தெரியும். டான்ஸ் ஆட போறா இப்போ மனோஜ். கைஸ் ஒரு வழியாக வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து மண்டபம் போயிட்டுருக்கோம். ஸோ எஸ் அங்கே பாருங்கள் பின்னாடி மண்டபத்தில் இருந்து ரூம் போயிட்டுருக்கோம். ஸோ ப்ரோ தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ப்ரோ உங்கள் பேர்? சதீஷ் ப்ரோ தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி ரைடர் வந்து வேலண்டினர் ரோஸ் வந்து சதீஷ் ப்ரோ தான். ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ வேணும் அவருக்கு மாப்பிள்ளைக்கு? மாமா. சிஸ்டர் அந்த ஸ்மைல் மட்டும் 3, 2, 1. அவரை பாருங்க சிஸ்டர், இங்கே பாருங்க. இங்கே அப்படியே வெக்கப்படுற மாதிரி 3, 2, 1 ஆக்ஷன். ஸோ கைஸ் இப்போ வந்து இங்கே ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. கப்புள் ஷூட்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ என்ன கலை சரியான டயர்டா? ஆமாண்ணா, செம்ம tired. சரியா? பக்கா. எப்பயுமே ரெடி தான். எப்பயுமே ரெடி தான். நமக்கு எப்பயுமே எனர்ஜி வந்துடும். ஆமாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து டைமு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12:30 ஆகுது. ஸோ வந்து நாங்களுமே வந்து இன்னும் ஒரு 1 hour 2 hour தான் ரெஸ்ட் எடுப்போம். ஸோ நம்ம டீமும் வந்துட்டு இருக்கு காலையில் வெட்டிங் ஷூட்டுக்காக. ஸோ அவங்களும் ஜாயின் ஆகிட்டாங்கன்னா நம்ம ஃபாலோட் பையில் வெட்டிங் செஷன் பார்ப்போம். ஸோ எஸ் நான் உங்களை வந்து பார்ட் 2ல் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வசந்த், வேற லெவல் கிரியேஷன் அண்ட் கலை வேற லெவல் கிரியேஷன். பாய்.